பிரைஸ் லார்ட். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம ஆண்டவரை இப்பொழுதும் நம்ம துதித்து நம்ம ஆராதிக்க போகிறோம். சங்கீதம் 100ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் அப்படின்னு. ஸோ ஆண்டவரை நம்ம எப்படி பாடணுமா? கம்பீரமாக பாடணும். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். இங்கிலீஷில் கம் பிஃபோர் இஸ் பிரசன்ட் with singing. So joyful make a joyful noise unto the Lord. ஆனந்த சத்தத்தோட நம்ம அவரை துதித்து பாட போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன். ஒருவேளை ஏதாவது சோர்வு பலவீனங்கள் இருந்தால் கூட வசனம் இப்படியா சொல்லு, கம் பிஃபோர் இஸ் பிரசன்ஸ் வித் சிங்கிங். ஆனோட பிரசனத்துக்கு முன்பாக நன்றியுள்ள இருதயத்தோடு பாடலோடு நம்ம வரும்போது அந்த இறுக்கமான நிலைமைகளை கூட அவர் மாற்றுவார். என்னடா நானே சோர்வாக இருக்கிறேன், ஒரு ஆறுதலான வார்த்தை வரக்கூடாதா? ஒரு ஆறுதலான மெலோடியான சாஃப்டான சாங் வரக்கூடாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கம் பிஃபோர் இஸ் பிரசன்ஸ் வித் சிங்கிங். ஆல்ரெடி அவருடைய பிரசனம் இங்கே நம்ம நடுவில் வாசமாக இருக்கிறது. அவர் உலாவிக்கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் பிரசனத்துக்கு உள்ளே வந்துட்டோம். நம்ம சந்தோஷமாக இப்போ அவரை நம்ம துதித்து பாட போகிறோம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்னு கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லா சோர்வு, எல்லா பலவீனங்களை, எல்லா காரியத்தை ஆண்டவர் மாற்றி போடுவார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். பாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். மகிழுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். சத்தமா பாடலாமா? ஆனந்த சத்தத்தோடே திருமுன் வாருங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரே நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். கர்த்தரே நம் தேவன் என்று என்றும் அறிந்திடுங்கள். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஆடுகள் நாம். அவரே நம்மை உண்டாக்கினார், அவரின் ஆடுகள் நாம். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள், அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். பாடுவோமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் அவர் வாசலில் நாம் நுழையும் போது அவருடைய மகிமையான பிரசனத்தினாலே அவர் நம்மளை கம்ஃபர்ட் பண்ணுவார். துதிக்க துதிக்க ஆண்டவர் நம்மளை ஆறுதல் படுத்துவார், நம்மளை சுகப்படுத்துவார், நம்மளை பலப்படுத்துவார். எல்லா இறுக்கங்களையும் அவர் மாற்றி போடுவார். உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா? துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். துதியோடும் புகழ்ச்சியோடும் வாசலில் நுழையுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். அவர் நாமம் துதித்திடுங்கள், ஸ்தோத்திர பலியிடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். நம் கர்த்தரோ நல்லவர்
அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. The God of generation. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. சந்தோஷமா பாடுவோமா? பூமியின் குடிகளே வாருங்கள், சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? நம்ம ஆண்டவர் எவ்வளோ ஒரு நல்ல மேய்ப்பன்ல, பெரிய மேய்ப்பர், பிரதான ஆசாரியர். அவர் எவ்வளோ அழகாக நம்மளை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டைகளுக்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு அருமையான ஒரு மேய்ப்பன். நம்முடைய உள்ளி திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறாராம். உனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் அறிந்திருக்கிறேன், உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு உன்னுடைய எதிர்பார்ப்பு தெரியும், நீ என்ன முடிவை எதிர்பார்த்திருக்குன்னு எனக்கு தெரியும். அந்த முடிவை உனக்கு தருவேன், தீமைக்கானதல்ல நன்மையான முடிவை தருவேன்னு நம்ம எதிர்பார்ப்புகளை அறிந்த தேவன், எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்கிற தேவன். நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. சில வார்த்தைங்க எல்லாம் 1 to 1 இருக்கும்ல. ஒரு பர்சனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கலாம், அட் அ டைமில் ஒரு பர்சனுக்கு ஹெல்ப் பண்ணலாம். கரெக்டாக இங்கே இருந்துட்டு யாரோ கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா ஓடி போய் நான் ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நான் இங்கே நிற்கிறனால யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு நினைப்பேன். இதே 2-3 பேர் விழுந்துட்டாங்க அப்படின்னா இந்த 2 கையை வச்சு ஒருத்தங்களை தான் தூக்க முடியும். கரெக்டாக எத்தனை பேரை நம்ம தூக்க முடியும்? எத்தனை பேருக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நம்மளால் எப்படி வாக்குறுதி கொடுக்க முடியும்? ஆனால் அவர் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும், he is a God of generation. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் இருக்க எல்லாருக்கும் அவர் ஒரு குட் கம்ஃபர்டர். he is a best helper. அவரை எக்ஸ்பெக்ட் பண்ணி என்னன்னாலும் நம்ம செய்யலாம். அவர் மேலே நம்ம எதிர்பார்ப்புகளை வைக்கலாம். ஒருவேளை மனுஷங்க மேலே நம்ம எதிர்பார்ப்பு எப்போவுமே டிஸப்பாயிண்ட்ஸ் மேலே தான் கொண்டு போகும். நம்ம எதிர்பார்க்கிறத விட நமக்கு பெயின் தான் வரும். ஆனால் அவரை எதிர்பார்க்கும் போது தான் அவர் கெயினுக்கு நேராக நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷனை நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களை பெயினுக்கு நேராக நடத்தும். ஆனால் பெயினான சூழ்நிலையிலும் வலி நிறைந்த இருதயத்தோடு அவரை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது, உங்கள் எதிர்பார்ப்பு அந்த நல்ல மேய்ப்பனிடத்தில் நடக்கும்போது அவர் அதை கெயினாய் மாற்றுவார். பாடுவோமா இன்னும் உற்சாகமா? நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. ஒருவேளை இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நடக்குமா நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இஸ் த காட் ஆஃப் ஜெனரேஷன். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் உங்க சந்ததி இந்த பூமியில இருக்கும் வரைக்கும், அவர் வருகை வரை வரைக்கும் அந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. நீங்க நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ணாலும் நல்லவர்னு சொல்லுங்க. நல்லவரே, கிருபை உள்ளவரே. அவர் வசனம் அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. எவ்வளவு அருமையான ஆண்டவர். அவர் வசனம் தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. நல்லா கையை தட்டி பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே வாருங்கள், கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. அப்பா நன்றி, சொல்லுவோமா? அப்பா அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். நன்றி இயேசு ராஜா. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. எல்ரோயி எல்ரோயி, என்னையும் கண்டீரையா. என்னையும் கண்டீரையா. எப்படி நான் நன்றி
சொல்வேன். என்னையும் கண்டீரையா, எப்படி நான் நன்றி சொல்வேன். அப்பா நன்றி, அன்பே நன்றி, அப்பா நன்றி, அன்பே நன்றி. நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், நன்றி சொல்லலாமா? இயேசு Thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father. சொல்லுங்க thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father. இன்னொரு விசை thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Daddy. இன்னொரு வார்த்தை thank you. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Daddy. இன்னொரு வார்த்தை thank you. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Daddy. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர், எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா, நீங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்துப்பீங்கப்பா. அப்பா, நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவேன்? அவர் நம்மளை காண்கிற தேவன், அவர் நம்மளை விசாரிக்கிறவர், அவர் நமக்கு நல்ல மேய்ப்பர். அவருடைய கண்கள் எப்பொழுதும் நம்ம மேல நோக்கமா இருக்கிறது. என்ன பார்க்கவே இல்லை நினைக்கிறீங்களா? இல்ல, அவருடைய கண்கள் நோக்கமா இருக்குதா, பார்க்கலையா? அவருடைய ஐஸ் நம்ம மேல பிக்ஸ்டா இருக்குதா. கரங்களை தட்டி நம்ம பாடுவோமா? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லுங்க, நீ எல்லாம் பார்த்துப்பீங்கப்பா. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாமே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். எப்படி நான் நன்றி சொல்வேன்? சொல்லலாமா? அப்பா நன்றி, அன்பே நன்றி, சொல்லுங்க அப்பா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. Thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன். Thank you Father. Thank you Father. சொல்லுங்க thank you. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Daddy. சத்தமா thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Daddy. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? இதுவரைக்கும் அநேக பலவீன நேரத்துல அவர் நமக்கு சுகம் தந்தாரே, இனியும் அவர் நம்மளுக்கு சுகம் தருவார். நம்ம நன்றி இருதயத்தோடு பாடுவோமா? இதுவரை சுகம் தந்த யெகோவா ராஃபா, உமக்கு நன்றி அப்பா. யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே. சொல்லலாமா சத்தமா? யெகோவா ராஃபா, இதுவரை சுகம் தந்தீரே, இதுவரை சுகம் தந்தீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இதுவரை சுகம் தந்தீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன்? அப்பா. அப்பா சொல்லலாமா? நன்றி, அன்பே. அன்பே நன்றி. சொல்லுங்க அப்பா. அப்பா நன்றி, அன்பே நன்றி. Thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father. சொல்லலாமா? Thank you சொல்லுவேன். Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father. Thank you சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், Thank you Father.
உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எத்தனை பேருக்கு ஏசப்பாவை அப்பான்னு சொல்ல பிடிக்கும்? அப்பான்னு சொல்ல நான் அப்பான்னு எத்தனை பேருக்கு ஏசப்பாவை ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் யெகோவா ராஃபா, ஷாலோம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், ஆமேன் என்கிற நாமத்தை உடையவர், பயங்கரமான பராக்கிரமசாலி, அந்த நாமங்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் சொல்லும்போது அற்புதங்கள் உண்டு, ரட்சிப்பு உண்டு, வல்லமையும் உண்டு. அப்பான்னு சொல்லும்போது அன்பு உண்டு. அப்பான்னு சொல்லும்போது மனதுருக்கம் உண்டு. அப்பான்னு சொல்லும்போது ஆறுதல் உண்டு. ஒரு தகப்பன் தோளின் மேல் சுமந்து செல்லுகிறது போல அப்பான்னு சொல்லும்போது அந்த பராக்கிரமம் உள்ள புயங்கள் நம்மளை சுமந்து கொண்டு செல்லும். தூதர்கள் கூட, கேருபீன் சேராபீன்கள் கூட அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக தங்களை மறைத்து கொள்ளுமா, தங்களை மூடிக்கொள்ளுமா. ஆனா நம்ம அப்பான்னு சொல்லும்போது அந்த பயங்கரமான பராக்கிரமசாலி அவருடைய புயங்களின் மேலே நம்மளை தோளின் மேல் சுமந்து கொண்டு செல்லுவார். அந்த அப்பாவுக்கு கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஒரு தகப்பனை பார்த்து ஒரு பிள்ளை அப்பான்னு சொல்லும் போது மனம் இறங்காமல் உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கே இருக்க முடியாதுன்னா, ஓ பரலோகத்துல எனக்காக உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஓ அந்த அப்பாவுக்கு எப்படி இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஓ பொல்லாதவர்களாகிய இந்த பூமியில இருக்க நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா அதிலும் மேலானவைகளை நமக்கு செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க அப்பா உங்களுக்கு செய்வதை காட்டிலும் ஓ நம் பரம தகப்பன், ஓ என் பரம தகப்பன் இதிலும் மேலானதை அவர் செய்வார். அப்படியே கரங்களை உயர்த்தி அப்பா நீங்க எதிலும் மேலானதை நீங்க செய்வீங்கப்பா. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் நிற்கிறிய செய்வீர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த ஆண்டு தொடங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 25 days முடிஞ்சுட்டு நடுவில் இருக்கிறீங்கன்னு சொன்னீங்களேப்பா, ஒண்ணுமே நடக்கலை நீங்க நினைக்கலாம். ஆனா அவர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் 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 அதிகமாய் கிரிய செய்வார். மிகவும் அதிகமாய் அவர் கிரிய செய்வார். கடந்த ஆண்டுல நீங்க நினைத்ததை விட, நீங்க பார்த்ததை விட, நீங்க கேட்டதை விட, நீங்க நன்றி சொன்னதை விட மிகவும் 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 அதிகமாய் அவர் இந்த ஆண்டுல செய்வார். ஏன்னா அவர் நம் நடுவுல வாசமா இருக்கிறார், நம் மத்தியில வாசமா இருக்கிறார். எங்கே 2-3 பேர் அவர் நாமத்தினால கூடி வருகிறார்களோ அவர்கள் நடுவில் அவர் வாசமா இருக்கிறார். அவர் நம் நடுவில் உலாவுகிறார். அந்த தேவனுக்கு கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவோமாப்பா. நீங்க மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. உங்க இருதயத்தை திறந்து கொடுங்க. அப்பா நீ மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஒருவேளை நன்றி சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நானே தொய்ந்து போய் வந்திருக்கேன், உலர்ந்து போய் வந்திருக்கேன், ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேன், ஐயோ சோர்வோடு வந்திருக்கேன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க அப்பா நன்றி அப்பா, என் கூட நீங்க இருக்கிறதற்காக நன்றின்னு சொல்லுங்க. என் கூட இருந்து என்னை ரட்சித்ததற்காக நன்றி அப்பா. உங்க மேலான கம்ஃபர்டரை, அந்த ஆறுதலின் ஆவியானவரை கொடுத்தீங்களே, 2 கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. அப்பா நன்றி அப்பா, நீங்க எங்க மத்தியில வாசமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா. எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறதற்காக மனதார நாங்க நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய மத்தியில் அருமையான தேவனுடைய தாசன் கொண்டு வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் சேகர் அவர்கள் கடந்த 2 நாட்களாக நம்முடைய சபையில் இந்த ஆராதனை பெருவிழாவினுடைய செய்தியை கொடுத்தாங்க. காலையில் மெயின் சர்வீஸ்லையும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாங்க. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளை வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த நாளில் சர்வீஸ் அட்டன் பண்ண வந்திருக்கிற மற்ற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கர்த்தர் தரும்படி அருமையான தேவதாசனை கொண்டு வந்திருக்கிறார். எனவே கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நம்ம வரவேற்கலாமா? க்ளோரி 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 க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக உள்ளவர்கள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஆமாம். இந்த 2வது ஆராதனையிலும் குறிப்பாக அநேக வாலிபர்கள் அமர்ந்திருக்கிறீங்க, பெரியவங்களும் அமர்ந்திருக்கிறீங்க. கர்த்ததாமே இந்த ஓய்வு நாளிலும் நமக்கு இந்த 2வது ஆராதனையில் நம்மோடு கூட பேசுவாராக. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். நாம் இந்த நாளிலும் அவர் முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்மளை பிரகாசிக்க வைப்பார். ஆமென். நம்மை ஒரு நாளும் தலைகுனிய விட மாட்டார்.
நம் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர்தான் நம்மை அதிசயமாய் அற்புதமாய் கடந்த ஆண்டெல்லாம் கிருபையாய் பாதுகாத்து இந்த புதிய ஆண்டுக்குள் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அவரை தேடி அவரை நாடி வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையாக அனுப்புகிற தேவன் அல்ல. கர்த்தர் நல்லவர். ஆமென். டி மைனர் கொடுங்க. ஹல்லேலூயா. அவன் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 65:11 அவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. என்னாருயிரே, என்னாருதலே, என் ஆயுளெல்லாம் காப்பவரே. நம்ம அவர்தான் பாதுகாக்கணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். அவரை அறிந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை எனக்கு அவர் நன்மையின் மேலே நம்ம தான் நன்மையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்க உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என்னாருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என்னாருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே, பாதைகள் நெய்யாய் பொழிந்தீரே, எல்லா வாதைகள் நீக்கி மகிழ்ந்தீரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. உம் சமூகம் எனக்கு முன்பாக சென்றதல்லவா? எத்தனையோ விபத்துக்கள் இருந்து என்னை பாதுகாத்து என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் சபையை காத்து வந்தீரே, மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீர். கரங்களை உயர்த்தி ஆருயிரே, என் ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என் ஆருயிரே, ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆமென். 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. என் விளக்கை ஏற்றினீரே, என் இருளை அகற்றினீரே,
என் விளக்கை ஏற்றினீரே, இருளையெல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிறவர், அகற்றினீரே. அந்த எதிரியின் கண்கள் முன்பாக என் தலையை நிமிரச் செய்தீரே. எதிரியின் கண்கள் முன்பாக தலையை நிமிரச் செய்தீரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆருயிரே என் ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. என் ஆருயிரே என் ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 சோத்திரமே, 10000 சோத்திரமே. என் ஆருயிரே என் ஆறுதலே என் ஆயுளெல்லாம் காப்பவரே. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆருயிரே என் ஆறுதலே என் ஆயுளெல்லாம் காப்பவரே. 2 கரங்களை உயர்த்தி எனவே ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேனா. ரட்சித்தீரே கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கி நீர் இரக்கத்தால். ரட்சித்தீரே, நம்ம ரட்சித்தது அப்படி கிருபையால், காத்தீரே தயவினால், மீட்டீரே இரத்தத்தால், தூக்கி நீர் இரக்கத்தால். அன்பே தெய்வீக அன்பே, சொல்லுங்க. அன்பே தெய்வீக அன்பே, உம் அன்பை என் மேல் ஊற்றி நீரே. ஆராதிப்பேனா ஆராதிப்பேன். கரமசைத்து சொல்லுவோமா. ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிக்கிறப்பா. எங்கள் உயிர் உள்ளவரை உம்மை ஆராதிப்போம். நாள் உள்ளளவு நாங்கள் கீர்த்தனம் பண்ணுவோம். என் ஆயுள் நாளெல்லாம் ஆண்டவர் நம்மளை எல்லாம் முன்குறித்திருக்கிறார். நம்ம எல்லாம் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாம் தேவன் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். கர்த்தர் அந்த பட்டணத்தில் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவருடைய அன்பை ஒரு நாள் நம்ம மறக்கவே முடியாது. சொல்லுங்க, எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. குனிந்து தூக்கி நீரே, பெரியவனாக்கி நீரே. அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே. அளவே ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் தந்திருக்கிறார். மறப்பேனோ மறந்து போவேனோ, சொல்லுங்க. மறப்பேனோ மறந்து போவேனோ, என்ன சொல்லி பாடிடுவேன். ஆராதிப்பேன். 2 கரம் உயர்த்தி சொல்லுவோமா. உம்மையே ஆராதிப்பேப்பா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் வாக்கியம் உள்ளது. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. உம்மை ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா. ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேனா. என் ஆசை நாயகா, இனியே மனவாளா. என்ன ஆசை? நம்முடைய நாயகன் அவர்தான். மனவாளா, எப்போதும் முகத்தை ஒரு நாளிலே அவரை முகமுகமாய் பார்க்க போகிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஏக்கமே என் எண்ணமே, சொல்லுவோம். ஏக்கமே என் எண்ணமே, நித்திய இல்லம் நோக்கி தொடருகிறேன்.
ஆராதிப்பேன். கரம் உயர்த்தி சொல்லுவோம். ஆராதிப்பேன் நான். என் ஆயுள் நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். மீண்டும் ஒரு விசை ஆராதிப்பேன் நான். உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிப்பேன் நான். உம்மை உயர்த்துகிறோம். நாளெல்லாம் ரமால் காத்தாலரபார். ஆராதிப்பேன் நான். கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலா கண்மணி போல காத்து வந்தீரே. ஓ என்ன தவம் செய்தேனோ. தெரியலையே ஆமென். பலவாய அன்புவை கரங்களை உயர்த்தி இதுவரை நிற்பதும் இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபதா. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. இது தந்தை வெறுத்தாலும் வெறுத்தாலும் இருப்பதில்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வேணாப்பா. முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ சொல்லுங்க கரம் உயர்த்தி. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, எஜமானரே, நேசரே, என் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. கர அசைத்து சொல்லுங்க. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா. ஓ நன்றியையா ஏசையா, ஏசையா, உறவகதல் நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா, நன்றியையா ஏசையா. ஆமாண்டவரே, எங்கள் கருவை உம்முடைய கண்கள் கண்டன. அவைகள் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருந்தீரப்பா. இந்த பட்டணத்தில் எத்தனையோ பேர் இருக்க கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே எங்களை பேர் சொல்லி அழைத்தீர். எங்களை ஆண்டவரே நீதிமான் ஆக்கினீர். கர்த்தர் எங்களை இன்றைக்கு மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய அன்பை நாங்கள் எப்படி மறக்க முடியும்? உம்முடைய அன்பை நாங்கள் எப்படி மறந்து போக முடியும்? நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். சிறு பிள்ளைகள் இருக்கிறீர்கள், ஒரு சில வாலிப பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஒரு சில குடும்பத்தார் இருக்கிறீங்க. நம்ம எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இந்த 2வது ஆராதனையிலே கர்த்தர் நமக்கு பேசும்படியாக ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சுருக்கமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். இருக்கிறீங்களா? கையை வைத்து ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? நல்ல கரங்களை வைத்து ஒரு ஆர்ப்பரிப்பின் அல்லேலூயா சொல்லுவீங்களா? மூச்சு நிற்கிற வர கையை வைத்து சொல்லணும். வாலிப பிள்ளைங்களா, மூச்சு நிற்கிற வர கரங்களை வைத்து ஆலே லூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஓகே, வாசிப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம்.
சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனான். நன்றாய் கவனிங்கள். இங்கு 2 விதமான குடும்பத்தை குறித்து ஆண்டவர் காட்டுகிறார். ஒன்று சவுலின் குடும்பம், இன்னொன்று தாவீதின் குடும்பம். இந்த 2 குடும்பத்திற்கும் நெடுநாட்களாய் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தத்தின் மத்தியிலே ஒரு குடும்பம் பலவீனப்படுகிறது, இன்னொரு குடும்பம் பலப்படுகிறது. ஒரு குடும்பம் தோல்வியை சந்திக்கிறது, இன்னொரு குடும்பம் வெற்றியை காண்கிறது. ஆமென். நன்றாய் கவனிங்கள். இந்த 2 குடும்பத்தையும், இந்த 2 பேரையும், சவுலையும் சரி தாவீதையும் சரி, கர்த்தர் தான் அழைத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 பேருமே அழைக்கப்பட்டவர்கள், 2 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 2 பேருமே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். 2 பேரையுமே கர்த்தர் முன்குறித்தார் ராஜ்யத்திற்காக. ஆனால் ஒருத்தருடைய முடிவு தோல்வியை நோக்கி போகிறது, இன்னொருத்தருடைய முடிவு வெற்றியை நோக்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ இன்றைக்கு இந்த வார்த்தையை வைத்து நாம் சுருக்கமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். நம்மளையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்ல போனால் யுத்தம் ஒரு மனுஷனோடு தான் யுத்தம். ஆமென். இந்த 2 குடும்பத்துக்கும் நெடுநாட்களாக யுத்தம் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு கால சத்தியம் என்ன சொல்லுகிறதுனால், நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு நாள் நமக்கு சண்டை பக்கத்து வீட்லேயும் அல்ல, எதிர்த்த வீட்லேயும் அல்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயும் அல்ல. ஆமென். மனிதர்களோடு நமக்கு யுத்தம் அல்ல என்பதை எபேசியர் 6வது அதிகாரம் நம்ம 11 முதல் பார்க்கிறோம். மாறாக நம்முடைய யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. யாரு கூட? ஆமை துரைத்தனங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. ஆமென். அப்படி என்றால் மனிதனோடு நமக்கு யுத்தம் அல்ல, மனிதனுக்கு பின்பாக செயல்படுகிற ஆவிகளோடு தான் நமக்கு யுத்தம் என்பதை நம் இந்த வாலிப நாட்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆமென். இதை நாம் அறிந்து கொண்டால் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு நபரை குறித்து பார்க்கிறோம், அவன் வாழ்வு வெற்றியாக இருக்கிறது. இன்னொரு நபரை குறித்து பார்க்கிறோம், அவன் வாழ்வு தோல்வியாக முடிகிறது. ஏன்? 2 பேரையுமே ஆண்டவர் தான் அழைத்தார், 2 பேரையும் ஆண்டவர் தான் தெரிந்து கொண்டார், 2 பேரையும் ஆண்டவர் தான் அபிஷேகித்தார், 2 பேரையும் ராஜாக்களாக அவர் தான் நியமித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எல்லோரையும் கர்த்தர் ராஜாக்களாகவும் லேவியராகவும் தேவன் அபிஷேகித்து வைத்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே. அப்படி என்றால் இங்கு சவுலுடைய வீழ்ச்சிக்கும் தாவீதின் வெற்றிக்கும் நாம் காரியத்தை அறிந்து கொண்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு எப்பொழுதுமே ஜெயமுள்ள வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எத்தனை பேர் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறீங்க? என் வேலை ஸ்தலங்களிலே, என் தனிப்பட்ட என்னுடைய ஜெப வாழ்விலே, ஆமென், என் குடும்பத்துக்கு அடுத்த காரியங்களிலே நான் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறேயா அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கையை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அப்போ நம்ம பார்த்தோம் 2 குடும்பமும் ஆமென், 2 பேர், குறிப்பாக சவுலாக இருக்கட்டும் தாவீதா இருக்கட்டும், 2 பேரையுமே கர்த்தர் தான் ராஜாக்களாக ஆமென் அவர்கள் அபிஷேகம் பண்ணதும் அழைக்கப்பட்டதும் ராஜாவாக நியமிக்கப்பட்டதும் ஆண்டவர் தான். ஆமென். அப்போ ஒருத்தருடைய முடிவு இன்னொருத்தருடைய முடிவு தோல்விக்கும் வெற்றிக்கும் நோராக போகிறது. அப்போ இதை நாம் அறிந்து கொண்டு கர்த்தர் இதிலிருந்து நமக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார் என்பதை அறிந்தால் நாம் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழலாம். இப்போ சவுலுக்கு நேராக திரும்பிக் கொள்வோம். இப்போ சவுல் வாழ்விலே ஆமென் அவன் தோல்வியை கண்டதற்கு காரணம் என்ன? முதலாவது 1 சாமுவேல் 13வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்தினை திருப்பிக் கொள்ளுங்கள். 13வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 13:9 வாசிங்க. அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். அவன் சர்வாங்க தகன பலி முடிகிற போது இதோ சாமுவேல் வந்தான். சவுல் அவனை சந்தித்து வந்தனம் செய்ய அவனுக்கு எதிர்கொண்டு போனான். நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்டர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே ஆமென். நீ செய்தது என்ன? ஒரு ஆஸ்தாரியன் செய்ய வேண்டிய வேலையை ராஜா செய்யக்கூடாதே. நீ செய்தது என்ன? ஏன் இதை செய்தாய்?
என்று சவுல் ராஜாவை பார்த்து தீர்க்கதரிசி சாமுவேல் கேட்கிற பொழுது அவன் சொல்றான், சவுல் ராஜா சொல்லுகிறான், இந்த 3 காரியத்தை எடுத்து வைக்கிறான் பாருங்க. ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறார்கள். ஆமென். ஏன்னா நீங்க குறித்த நேரத்தில் வரல, நீங்க அந்த நேரத்துக்குள்ள வரல. ஆகவே ஜனங்கள் எதிர்பார்த்து சிதறி போகிறார்கள். அவங்க சிதறி போறதை நான் பார்த்தேன். 2வது எதிரி, ஆமென், குறித்த நாட்கள் திட்டத்தில் நீ வராததையும் ஜனங்கள் சிதறி போகிறதையும் பெலிஸ்தர் மிக்மாஸிலே கூடி வருகிறது அப்படின்னா எதிரிகள் பாளையத்தில் இறங்கி வந்துட்டாங்க. இதை நான் கண்ட பொழுது நான் பலியை செலுத்திட்டேன்றார். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன ஆண்டவர் கற்றுத் தருகிறார் என்று சொன்னால், இந்த சவுலுக்குள்ள என்ன இல்லை? பொறுமை இல்லை. என்ன இல்லை சொல்லுங்க? என்ன இல்லை? பொறுமை இல்லை. ஆமென். அப்போ ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை. ஆமென். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. லூக்கா 21:19 ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற அருமையான ஒரு ஜெபம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, பொறுமையினால் என் ஆத்துமாவை காத்துக்கொள்வேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நீங்க புரிந்து கொள்ளணும், நம்முடைய வாழ்வு ஆமென் ஒரு ஜெயமுள்ள வாழ்வாக இருக்கணும்னா நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. அப்ப இந்த சவுல் ராஜாக்குள்ள என்ன இல்லை? பொறுமை இல்லை. அவனுக்குள்ள ஒரு அவசர புத்தி. அவன் செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்து விட்டான். ஆகவேதான் சாமுவேல் பார்த்து கேட்கிற, நீ செய்தது என்ன? கேட்ட உடனே கடகன் ஒப்பிச்சிட்டான். பலிய அவன் செய்த தவிர அவன் ஒத்துக்கிறல, தூக்கி இப்போ சாமுவேல் பக்கமே போடுறான். நீங்கள் லேட் ஆயிட்டு ஜனங்கள் சிதறி போகிறார்கள், எதிரி பாளையம் இறங்கி வந்துட்டாங்க, ஆகவே நான் பலியை செலுத்தினேன். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? சவுல் வாழ்விலே தோல்விக்கு பொறுமையின்மை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே பொறுமையினால் நமக்கு என்ன செய்யணும்? நம்ம ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளணும். என்னன்னா இதை நான் இன்னொன்று நம்ம ரொம்ப ஸ்லாங்கில் வேற எங்கள் ஏரியாவில் உள்ள ஸ்லாங்கில் சொல்ல போனால், சவுலுக்குள்ளே 3 விதமான ஆமை உள்ளே வந்துருச்சு. என்ன ஆமை? 3 விதமான ஆமை. ஒன்று பொறுமையின்மை, 2வது அவனுக்குள்ளே இருந்தது பொறாமை, 3வது கீழ்ப்படியாமை. சொல்லுங்க 3 ஆமையின் பேரை சொல்லுங்க. பொறுமையின்மை. நீங்கள் இருக்கிறத பார்த்தா ரொம்ப பொறுமையாக இருக்கிறீங்களே. ஓ ஸ்தோத்திரம். ஒரு குண்டூசி போட்டால் கூட அப்படி விழுகும் இருக்கு. ஆமென். பரவாயில்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். வில்சனுடைய மக இப்படி அழகாக உட்காந்துருக்கு பவ்யமா. சூப்பர் பாப்பா. ரைட்டு. இந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தேன், அவருடைய பாப்பாவையும் தம்பியும் அப்படி கவனிக்குது. அவங்க அப்பாகிட்ட அங்கே ஃபோனை போட்டு நான் பேசினேன். அவ்வளோ பொறுப்பு இந்த வயசுலே. ஒரு நாட்களில் அது ஆண்டவருக்காக பயன்படுகிற ஒரு பெரிய பாத்திரமாய் வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த வார்த்தை புரியுதுன்னா பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்க சத்தமாத்தான் சொல்லுவோமே. அப்போ சவுலுக்குள்ளே வந்த 3 விதமான, நான் இப்படி சோவியெல்லாம் சொல்ல போனால் 3 விதமான ஒரு ஆமை வந்துருச்சு. ஆமாம். ஏன்னா ஆமையை குறித்து தெரியும். பழமொழி சொல்லுவாங்க, அமீனா புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடு என்ன ஆகாதான்? விளங்காதுன்பாங்க இந்த உலக வழக்கத்தின்படி. ஆமென். ஒரு இடத்துக்குள்ளே ஆமை வந்துச்சுனாலே ஐயோ அது துரதிர்ஷ்டமாக பார்ப்பாங்க, வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போ இந்த சவுலுக்குள்ளே 3 விதமான காரியம். முதலாவது பொறுமையின்மை. ஒரு ராஜா செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டார். ஆமென். ஏன்னா அவர் யுத்தத்தை தான் செய்தணும். யுத்தத்தை செய்து அவர் கரைபட்ட அந்த கரையோடு கூட பலி செலுத்தக்கூடாது. இது வேதத்தினுடைய நீதி. ஆமென். பண்ணக்கூடாது. அப்போ அவனுக்குள்ளே என்ன அந்த இடத்துல ஆண்டவர் அவன் மூலமாக நமக்கு என்ன கற்றுத்தர்றாருன்னா, அவ்வளோ பெரிய ராஜாவுக்குள்ளே பொறுமை இல்லை, அவசர புத்தி. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் எபிரேயர் 6:15 பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் என்று எபிரேயர் 6:15 வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. காலையில் கூட சொன்னேன், குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். குறித்த காலத்தில் தரிசனம் ஆபக்குக் 2:3 குறித்து நாம் தியானித்தோம். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் அதற்காக
நீ காத்திரு, நிச்சயமா அது என்ன செய்யும்? நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த தரிசனத்தை எல்லாம், இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் வேதாகமத்திலே நமக்கு தெளிவாக ஆண்டவர் கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றுமே. உண்மையில உண்மை, பொய் சொல்ல இந்த வேதம். அவர் வாக்குத்தத்தம் பொய் சொல்லாது. ஆமென். அவர் சொல்லியும் செய்கிறவர், வசனித்தும் நிறைவேற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்குள்ளே ஆமென், அவன் வெற்றிக்கு ரகசியமே அவனுக்குள்ள இருந்தது பொறுமைதயா. அதைத்தான் எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆகவே நீங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, எபிரேயர் 10:36 வாசிக்கிறோம். நீங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து. வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 10:36. நான் கட்டப்பட்டிருக்க நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. ஆமா, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இந்த சர்வீஸ் 12:30 தான் முடியும். ஆனா இன்றைக்கு எத்தனை மணிக்கு முடிக்கிறோமோ அத்தனை மணிக்கு வர நீங்க பொறுமையா தான் இருக்கணும். ஆமென். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப முதலாவது இந்த சவுலுக்குள்ள வந்த ஆமை என்ன ஆமை? என்ன ஆமை? பொறுமையின்மை என்ற ஆமை உள்ள வந்துருச்சு. ஆமென். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு எல்லா அவசரம் 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 அவசரம், உடனே நடக்கணும். இன்னைக்கு வாலிப நாட்களில் நினைச்சதை செஞ்சிடணும், நினைச்சதை தாய் தகப்பன்னு வாங்கி கொடுத்துடணும், நினைச்சதை சாதிக்கணும், நினைச்சதை பண்ணிடணும், டப்புன்னு நினைச்சா அதை பண்ணிடணும். அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளணும். இவர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பொறுமை என்பது எப்படி தெரியுமா? கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி, வாற்றின்படி பொறுமையாக இருக்கணும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனாலே உங்களுக்கு என்ன பலன் உண்டு, என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதாம்? பிரீதியாக இருக்கிறது. ஆமென். அப்ப பொறுமையை நாம் எப்படின்னா, தப்பு செய்துவிட்டு குற்றம் செய்துவிட்டு பொறுமையா இருப்போம்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்க நன்மை செய்து. ஆமென். வேதம் சொல்லுகிறது 1 பேதுரு 2:20 நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது, ஆமென், அந்த பிரச்சனைகளை கடந்து போகிற பொழுது நீங்கள் பொறுமையாக இருந்தால் அது தேவனுக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். குறிப்பாக வாலிப பிள்ளைகள், நீங்கள் படிக்கிற கல்லூரியிலே இல்லை ஸ்கூலில் வேலை ஸ்தலங்களிலே, ஆமென், நீங்கள் இல்லாத பொல்லாததை சொல்லுகிற பொழுது, நீங்கள் குற்றம் சாட்டப்படுகிற பொழுது, நீங்கள் யோசிப்பு போல, நீங்கள் ஆமென் எஸ்தர் ராஜாத்தியே போல நீதியாய் உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்து நீங்கள் பொறுமையாய் சகித்தால் அதனாலே என் தேவன் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்ப சவுல் ராஜாவுக்குள்ள வந்த முதலாவது ஆமை என்ன ஆமைன்னு சொன்னேன்? பொறுமையின்மை. ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் ஃபாதரோடு கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாக தஞ்சாவூரில் கும்பகோணம் என்ற ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ நான் வாலிபனாக இருந்தேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். குறிப்பிட்ட அந்த பெரிய கூட்டத்தின் நடுவிலே ஒரு குடும்பம் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். பெரிய அநேக குடும்பங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அது ஒரு குடும்பம். பிறகு நாட்கள் கடந்த பிறகு அந்த குடும்பம் ஏற்றுக்கொண்ட குடும்பம் இப்பொழுது சபைக்கு போக ஆரம்பித்தால். ஃபர்ஸ்ட் இந்த தாயாருக்குள்ளே இருந்த அந்த பலவீனங்கள் வியாதிகள் விலகி அவர்கள் அற்புத சுகத்தை பெற்று ரட்சிக்கப்பட்டு இயேசுவை தேடி அவர்கள் போனதுனால அவர்களை பார்த்து, அவர்களிடம் அற்புதத்தை பார்த்து கணவன் பிள்ளைங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட்டார்கள். நீ விசுவாசித்தால் நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதில் அந்த கிராமத்தில் குறிப்பிட்ட கட்டுப்பாடு, ஏன்னா குறிப்பிட்ட சமுதாயங்கள் மாத்திரம் வாழக்கூடிய அந்த கிராமம் ஒரு ஹிந்து சமுதாயம். அதில் இந்த குடும்பம் மட்டும் ரட்சிக்கப்பட்டது. இதனால அந்த கிராமமே அவர்கள் ஒதுக்கி வைத்து விட்டார்கள். நல்லதுக்கிட்ட எதையும் சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள். நீ மனம் திரும்பி மறுபடியும் நம்முடைய இனத்தின் நடுவிலே நாம பின்பற்றுகிற கடவுளுக்குள்ள நீ வந்துரு, அப்பதான் உனக்கு எல்லா சலுகையும் உண்டு. அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தின் மூலமாய் வருகிற எல்லா சலுகையும் கட் பண்ணிடுவாங்க. அரசாங்கத்திலிருந்து ஒரு நிதி ஒதுக்குறாங்க, ஒரு சலுகை வருது, அது கூட அவங்களுக்கு கிடைக்காது. ஆனால் சாதாரண ஒரு கஷ்டப்படுற ஒரு குடும்பம். ஆனாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களுக்குள்ள இருந்த பொறுமை. ஆமென். நான் சொன்னல, நீ நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் அதனால வருகிற கீர்த்தி ஒரு பிரயோஜனம் அல்ல. நீ தீமை செய்து பாடு அனுபவிக்கிற பாருங்க, அந்த பொறுமை உனக்குள்ள இருக்குமே, ஆனால் கர்த்தர் உன் மூலமாய் மகிமைப்படுவார்.
அப்போ அந்த குடும்பத்தில் உள்ள ஆண்டவர் என்ன மகிமைப்பட்டார் என்று சொன்னால், அந்த குடும்பத்தை அன்றைக்கு நான் அந்த கூட்டத்தில் பார்த்துருக்கேன், எங்களுக்கு தெரியல. பல ஆண்டுகளுக்கு பிறகு நான் போய் ஒரு மீட்டிங்கு போகும்போது, நான் தனியாக இன்னொரு மீட்டிங்கு போகிற பொழுது என்னை இந்த குடும்பம் சந்தித்தார்கள், நடந்த சம்பவத்தை சொன்னார்கள். அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். ஸோ இந்த குடும்பத்திற்கு பொறுமையினால் ஒரு ஊரையே ஆதாயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆமென். எப்படி என்று சொன்னால், அந்த கவர்மெண்ட் மூலமாக கலெக்டர்லேருந்து ஒரு பாஸ் பண்ணியிருக்கு. எப்படின்னா, இந்த கிராமத்தில் எல்லாருக்கும் இடத்த கொடுத்து வீட்டை கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு. இப்போ இவங்களுக்கு அதை உறுதியாகணும்ல. பட் இவங்களுக்கு அந்த கிராமத்து தலைவர் செய்யலை. மற்றவங்களுக்கு காசு பணத்தை வாங்கிக்கிட்டு விரும்புகிற முன்னாடி இடத்த ஃப்ரண்ட்டில் இருந்த இடத்தெல்லாம் கொடுத்துட்டார். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பமாகி, அந்த என்ன நீங்கள் வேண்டிய இடத்த விரும்பின இடத்த உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஆட்களுக்கு காசை வாங்கிக்கிட்டு நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி இது ஒரு பிரச்சனை அப்படி நின்று போச்சு. ஆனால் இந்த குடும்பத்திற்கு அப்ளிகேஷனே வாங்கலை, கொடுக்க மாட்டேன்ட்டான். நீ பெந்தகோஸ்தே குடும்பத்துக்கு போயிட்ட, இயேசுவை தேடி போயிட்டேன். ஆனால் இவங்களும் பொறுமையாக ஜெபித்தார்கள். இப்போ கலெக்டர் வேற கலெக்டர் மாறி வந்து அந்த ஃபைல் எடுத்து பார்க்கும்போது இன்னும் அந்த 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 காரியத்தை செய்து முடிக்கல, அந்த கிராமத்தில் செய்யலை. என்ன காரணம்? அங்கே ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த கலெக்டர் வந்திருக்கிறாரு. வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார், இனிமே இந்த இடத்துக்கு என்னென்னா சீட்டு எழுதி, குடும்பத்தின் தலைவர்களுடைய பெயர் எழுதி அந்த லிஸ்ட்டு படி சீட்டை போட்டு குலுக்கி போடுவோம். ஏன்னா அப்போ தான் முன்னாடி இடம் பின்னாடி இடம் அவங்களுக்குள்ள வாக்குவாதம் வராது. அதில் யார் ஃபஸ்ட்டு பேர் வருதோ அவங்க விரும்புகிறபடி ஃப்ரண்ட் லைன் ரோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்த கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு காரியத்தை செய்யும்போது, இந்த குடும்பமும், ஏன்னா இவங்களும் ரேஷன் கார்டில் இருக்காங்க இல்லையா, அந்த ஊரில் இவங்களுக்கு குடியுரிமை இருக்கு இல்லையா, இவங்களுடைய பெயரும் அதில் குலுக்கி போட்ட பொழுது இப்போ இவர்களுக்குத்தான் முதல் சீட்டாக விழுந்தது. இதோட ரகசியம் என்ன தெரியுமா? இவர்கள் குற்றம் செய்யும் இவர்கள் வேதம் சொல்கிறது அல்லவா, 1 பேதுரு 2:20 அவர்கள் ஆமென் நன்மை செய்து என்ன செய்தார்களாம்? பாடு அனுபவித்தார்கள். பொறுமையாக இருந்தாங்க, ஜெபத்தில் பொறுமையாக இருந்தாங்க. கடைசியில் அந்த சீட்டில் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு, இவங்க பிள்ளைகளுக்கு செகண்டு, அடுத்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு செகண்டு, கடைசியில் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இடமும் அந்த குழுக்கள் சீட்டில் இவங்களுக்கு தான் விழுந்துச்சு. நான் எப்போ பார்த்தேன்னா, பிறகு நான் ஒரு மீட்டிங்கு போகும்போது என்னை கொண்டு போய் அந்த இடத்துல ஜெபிக்க சொன்னார்கள். அந்த இடம் இப்பொழுது நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு சபையாக மாறி அந்த கிராமம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு குடும்பத்தின் பெருமையினால் ஒரு ஊரையே ஆதாயப்படுத்தியிருக்கிறார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். 2வது சவுலுக்குள்ள வந்த ஆமை என்ன ஆமை? பொறாமை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. வாசிப்போம் 1 சாமுவேல் 18:7. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறையாக பாடினார்கள். ஆமென். அந்த வார்த்தை சவுலுக்கு எப்படி இருந்துச்சாம்? விசனமாய் இருந்தது, பொறாமையாக இருந்துச்சு, விசனமாக இருந்துச்சு, எரிச்சலாக இருந்தது. ஆமென். என்ன உண்மையைத்தான் சொல்லி பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி ஜனங்கள் யாரை புகழ்ந்து பாடுகிறார்கள்? யார? சத்தமா சொல்லுங்க, யார? தாவீதை புகழ்ந்து பாடுகிறார்கள். இந்த வார்த்தை யாருக்கு விசனமாக பொறாமையாக இருந்துச்சு? அப்ப 2வது ஒரு ஆமை யாருக்குள்ள போயிட்டு? ஆமா, சவுலுக்குள்ள போயிட்டு. ஆமென். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இருக்கிற ஆவியில மோசமான ஆவி பொறாமை. 1வது பொறுமையின்மை அவனுக்குள்ள வந்துச்சு. 2வது என்ன ஆமை வந்துருச்சு? பொறாமை. ஆமென். அதைத்தான் காலையில் நான் சொன்னேன். சங்கீதம் 37:1 பொல்லாதலை குறித்து நீங்கள் எரிச்சல் அடையாதீர்கள், நியாயக்கேடு செய்கள் மேல் என்ன செய்யக்கூடாதாம்? பொறாமை கொள்ளாதே. ஐயா, பொல்லாதவர்கள் மேலேயே பொறாமை கொள்ளக்கூடாதுன்னா நல்லவங்க மேல பொறாமை கொள்ளலாமா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் படிக்கிற ஸ்தலங்களிலே, நீங்கள் வேலையை பார்க்கிற ஸ்தலங்களிலே, குறிப்பாய் வாலிப நாட்களிலே, ஆமென், நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களோட உயர்வை பார்த்து நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது. ஆமென். எரிச்சல் அடையக்கூடாது. ஆமென். விஸ்தரப்படக்கூடாது. கர்த்தர் நல்லவர், உங்களை அழைத்தவர் நடத்துவார். கர்த்தர் நல்லவர். அந்த யோசேப்பின் மேல பொறாமை கொண்டு, அப்படித்தான் பைபிளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 7:9 பார்த்தீங்கன்னா, அவன் சகோதரர்கள் ஆமென் யோசேப்பை எதனால பகைத்தார்கள்? பொறாமை கொண்டு. யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு சொல்லுகிறான், உங்கள் எல்லோருக்கும் நான் ஆசீர்வாதமாக இருக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருக்கும் என்ன ஆயிட்டு? பொறாமை வந்துருச்சு. என்னடா இவனுக்கு மேலே நம்ம சீனியர் இருக்கிறோம், இவனுக்கு மேலே மூத்த பிறந்த ஆட்கள் நம்மளாம் இருக்கிறோம், நம்மளை காட்டில் இவன் என்னமோ ஒரு ஆசீர்வாதமாக இருப்பானா, நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பானா?
அப்போ அவங்க அந்த வார்த்தையால் ஏற்றுக்கிற முடியல அவங்களுக்கு. அவன் கண்ட தரிசனத்தை, அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும்போது அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? பொறாமையாய். அந்த அப்போஸ்தலர் 7:9 வாசிங்க. அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள். ஆமென். எகிப்துக்கு கொண்டு போகும்படி என்ன செய்தார்களாம்? விற்று போட்டார்கள். அல்லேலூயா. ஆனாலும் என்ன? விற்று போட்டால் என்ன? குழியில தூக்கி போட்டால் என்ன? போத்திபார் வீட்டிலே கொண்டு போய் போட்டால் என்ன? சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் போட்டால் என்ன? அந்த யோசேப்போடு கர்த்தர் கூட இருந்தார் என்று ஆதியாகமம் 37:3 வாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த யோசேப்போடு கூட இருந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அதைத்தான் ஆதியாகமம் 37:11 வாசிக்கிறோம். அந்த சகோதரர்கள் அவன் மேல் என்ன செய்தார்களாம்? பொறாமை கொண்டு. அந்த சகோதரர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். ஆமென். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் செய்கிற வேலைகளே, படிக்கிற நீங்கள் தொழிலில், ஆமென், யோசேப்புக்கு விரோதமாய் சகோதரர் பொறாமை கொண்டதை போல உங்களை சுற்றிலும் பொறாமை நாவிகள் எழும்பி வந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் எதை காத்துக்கொள்ளணும்? ஆமென், பொறுமையை காத்துக்கொள்ளணும். கர்த்தர் நல்லவர். அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அப்ப சவுலுக்குள்ளே வந்த இரண்டாவது ஒரு மோசமான ஒரு ஆமை. என்ன ஆமை? பொறாமை. ஆமென். மூன்றாவது அவனுக்குள்ளே வந்த ஒரு வரக்கூடாத ஒரு மோசமான ஒரு காரியம் என்னன்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 9வது வசனம். சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளையும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். போதும், கவனிங்கள். மூன்றாவது புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னதை செய்யல. என்ன சொல்றாரோ அதை செய்யல. என்ன செய்யல? வாசிங்க பார்க்கலாம். இப்ப 11 வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கிறது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி வார்த்தைகளை நிறைவேறாமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான், நிறைவேற்றாமல் போனான். என்ன நிறைவேற்றாமல் போனால்? எதிரியிடத்திலே கொள்ளடிக்கப்பட்ட ஒன்றும், ஆமென், நம்ம இடத்துக்கு வரக்கூடாது. அது தீட்டான காரியம். அது எல்லாவற்றையும் சுட்டரிச்சிடணும் என்கிறதான அந்த வார்த்தைக்கு சவுல் கீழ்ப்படியலை. ஒன்றும் ஆகாதது, உதவாததெல்லாம் சுட்டரிச்சிட்டு நலமானது, காஸ்ட்லியா, பிரயோஜனமானதை என்ன செஞ்சுட்டு அதன் மேலே ஆசை கொண்டு வந்து புதைச்சி வச்சிட்டான். ஆமென். இது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படி இருக்கு பாருங்க. அவன் என் வார்த்தைக்கு நிறைவேற்றாமல் போனான், கீழ்ப்படியாமல் போனான். மூன்றாவது சவுல், ஆமென், அவனுடைய ராஜ்ய பாரியத்திற்கு வீழ்ச்சிக்கு காரணம் கீழ்ப்படியாமை. ஆமென். இந்த 3 ஆமை யாருக்குள்ள வந்துச்சான்? சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த 3 ஆமையும் அண்ணா அதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். 22 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை, கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலியும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். போதும், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். ஆமென். அப்படின்னா நம்முடைய ஜெபம், நம்முடைய ஆராதனை எல்லாவற்றையும் பார்க்கிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். ஆமென். சபைக்கு கீழ்ப்படிதல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். ஆமென். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிதல், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிதல். ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்புக்கு நம்ம கீழ்ப்படிந்து செயல்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கீழ்ப்படியாமை எப்படி வந்ததுன்னா நமக்கு தெரியும். ரோமர் 5:19 வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படியதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டோம். சொல்லுங்க, அருமையான வசனம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, யார் அந்த மனிதன்? ஆதாம். ஆமென். அவன் ஹோல் மனுக்குலமும் பாவத்துக்குள் தள்ளப்பட்டதுக்கு காரணமே என்ன? ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமை. ஆமென். அவருடைய கீழ்ப்படியாமை. இந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார். அதை போய் அவர்கள் புசித்தார்கள், கீழ்ப்படியல. ஆமென். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியல, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியல.
ஆமென் அதை புசித்ததுனாலே வேதம் சொல்லுகிறது அநேகர் அப்படின்னா என்ன, ஹோல் மனுக்குலமும் பாவிகளாக்கப்பட்டது போல இரண்டாவது பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்ததுனாலே இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள், சுதந்திரவாளிகள், ஆமென், நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்று சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல உரத்த சத்தத்தோடு கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது மாம்சத்தின் சிந்தை ஒரு மனிதனுக்குள்ளே செயல்படுகிற பொழுது ரோமர் 8:7 வாசிக்கிறோம், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான அது பகைமையாக இருக்கிறது. அது தேவனுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் போகிறது. ஒரு மனுஷன் ஃப்ளஷ்ல ஆவியில மூவ் ஆகாம அவன் மாம்சத்தில் செயல்படுவான்னு சொன்னா அது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிய மாட்டான். அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. ஆமென். அப்புறம் மனுஷன் மாம்சத்திலே அவன் செயல்படுவான்னா அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டான். ஆமென். என் அன்பு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் வாழ்வு ஜெயமுள்ள வாழ்க்கையாக இருக்கணுமா? ஆமென். 2 குடும்பங்களுக்கு நெடுநாட்களாக யுத்தம், ஒரு குடும்பம் வெற்றி, ஒரு குடும்பம் தோல்வி. அப்போ தோல்வி அடைந்த இந்த சவுலின் குடும்பத்தை பார்க்கும் பொழுது, தோல்வி அடைந்த சவுளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவனுக்குள்ளே 3 விதமான காரியங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள் செயல்பட்டது. ஒன்று பொறுமையின்மை, 2வது பொறாமை, 3வது சத்தமாக சொல்லுங்க என்ன ஆமை. இப்போ தாவீதை குறித்து நாம் தியானிப்போம். வாசியுங்கள். ஆமென். சங்கீதம் 19:12 இன்னும் ஒரு 5-10 நிமிடத்தில் முடிச்சிருவோம். சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்கிறவன், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? யார்? மறைந்து கிடக்கும் பிழைகளில் இருந்து என்னை சுத்திகரியும், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவியும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நன்றாய் கவனிங்கள். தாவீதின் வாழ்விலே அவன் வெற்றியை காண்பதற்கு ஆமென் அவனுக்குள்ள இருந்த ஒரு நல்ல முதலாவது குணாதிசயம் என்ன தெரியுமா? ஆமென். என் பாவங்களை கழுவும். ஆமென். இந்த வார்த்தையை எப்படி அவனுக்குள்ள வருகிறது? இந்த சங்கீதத்தை எப்படி அவன் எழுதினான்? உங்களுக்கு தெரியும், தாவீது ராஜாவின் வாழ்க்கையில அவன் செய்த ஒரு காரியம். அது 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம், ஆமென், 5வது வசனம், 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அவன் பாவம் செய்து, ஆமென், உரியா ராஜாவுடைய மனைவியை அவன் ஆமென் தவறு செய்கிற பொழுது கர்த்தர் யார் மூலமா எச்சரிக்கிறான்னு சொன்ன பிறகு நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் அவனை வான் பண்ணுகிறார், எச்சரிக்கிறார். ஏன்னா அவன் தேசத்துக்கு ராஜா தாவீது. அப்ப ஒரு ராஜாவுக்கு முன்பாக இந்த நாத்தான் தீர்க்கதரிசி ரொம்ப பவ்யமா சொல்லுகிறார். அதைத்தான் 1-2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எப்படி சொல்றார் தெரியுமா? ஒரு பட்டணத்தில் 2 மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் ஐஸ்வர்யவான், ஒருவன் தரித்திரன். அந்த வழி போக்கனாய் அந்த வழியில் போகிற ஒருவன் பசி நிமித்தமாய் அந்த ஐஸ்வர்யவனை பார்த்து, எனக்கு பசியாக இருக்கு, எனக்கு ஆகாரத்துக்கு தாரும் என்று கேட்கும் பொழுது அந்த ஐஸ்வர்யவனுக்கு அவ்வளவு ஆடுகள் இருக்கு, அதை அடிக்க மனதில்லாதவனாய் ஒரு தரித்திரன் வைத்திருந்த ஒரு ஆட்டை பிடித்து அதை அடித்து அவனுக்கு அது கொடுத்தான். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி கேட்க 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 தாவீதுக்கு கோபம் வருது. யார் இந்த மனிதன்? அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும், அவன் நாளத்தினைய திரும்ப கொடுக்கணும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படி பவ்யமாக சொல்லுகிறார் நாத்தான் தீர்க்கதரிசி, அந்த மனுஷன் நீங்க தாயா அப்படின்னு சொன்ன உடனே அங்கே தான் அவன் உணர்வு அடைகிறான். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவ்வளோ பெரிய ராஜா அவன் நினச்சிருந்தானே என்ன வேணாலும் அந்த மனுஷனை செஞ்சிருக்கலாம். ஸோ அதை உணர்ந்து தான் எழுதப்பட்ட சங்கீதம் தான் சங்கீதம் 51:9 முதல், பாவங்களை கழுவோம், என் அக்கிரமங்களை மன்னியும், சுத்த இருதயத்தை எண்ணிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவி எனக்குள்ளே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை எச்சனியத்தின் சந்தோஷத்தை எனக்கு பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதரும். கரங்களை தட்டி நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தாவீதின் வெற்றியின் ரகசியம் என்ன? தன் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படிந்தான். பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, தவறுகளை. யாரு தவறுகளை? அவன் செய்த தன் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படிந்தான். இப்போ இந்த தவறை நாம உணர்ந்து கீழ்ப்படி, சும்மா வார்த்தை வந்த உடனே கீழ்ப்படி என்று போயிடக்கூடாது. உணரணும், உணர்வடையணும். தாவீது உணர்வடைந்தான். ஆமென். அப்படி உணர்வடைந்து கீழ்ப்படிந்தால் தான் நாம் அடுத்த தவறு செய்ய மாட்டோம். இந்த வாலிப நாட்களிலே நாம் இருக்கிற இடங்களிலே, வேலைஸ்தர ஸ்தலங்களிலே
படிக்கிற சூழ்நிலைகளிலே ஆமென் வாட்டவர் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய கர்த்தருடைய கண்கள் எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு மறைவாக நான் எங்கே போவேன் என்று தாவீது சொல்கிறான். வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது 1 ராஜாக்கள் 15:5 உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதில்லை. தான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஒன்றையும் விட்டு விலகாமல் யார் பார்வைக்கு? தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அவன் நன்மையானதை, செம்மையானதை, நீதியானதை, உண்மையானதை செய்து வந்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இதாயா தன் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படுது அடையாளம். அப்படின்னா என்ன? தவறிட்டு மனம் வருந்துறான், அதன் பிறகு அவன் தவறே செய்யலை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு வார்னிங்கை கொடுக்குறார். அவர் செய்வது இயல்பு, ஆனால் மறுபடியும் எழும்பிடணும். ஆமென். இளையகுமாரன் எழும்பினான் பார்த்தீங்களா? என் பரத்துக்கு விரோதமாகும், என் தகப்பனுக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டேன்? பாவம் செய்துட்டேன். ஆமென். நம்ம இனி பிள்ளை என்று சொல்லுவதற்கு நான் அருகதையற்றவன். எப்படியெல்லாம் தன்னை தாழ்த்தினான் பாருங்க. ஆமென். ஆகவே தான் இவன் அந்த உணர்வு அடையணுன்றக்காகத்தான் ஆண்டவர் அந்த விட்டு பிடிக்கிற தகப்பன். ஏன் இவனை தேடி தகப்பன் வந்துட முடியாது அந்த இடத்துக்கு? தூரமா? ஆமென், வந்துடலாம். ஆனால் இவன் உணர்வு அடைவதற்கான வாய்ப்பை தருகிறார். ஏன்னா நம்ம தேடி போனால் மறுபடியும் அதோட காரியம் அவனுக்கு தெரியாது. திரும்ப அதை தவறு செய்வான். அவன் உணர்வடைந்து திரும்பி வரணும்னு தகப்பன் எதிர்பார்த்தே இருந்தார். அவன் உணர்வடைந்து அறிக்கை செய்து ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சான் பாருங்க. தன் தகப்பன் பல ஸ்டெப் எடுத்து வச்சார். கட்டி தெளிவு முத்தமிட்டு உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி அழகு பார்த்த தகப்பன் தான் இளையகுமாருடைய தகப்பன். அப்படித்தாயா நம்முடைய தகப்பன். நாம் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். எமோஷனில், டென்ஷனில் வார்த்தையை கேட்கும்போது, ஏதாவது ஒரு கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அப்படின்ட்டு போயிடக்கூடாது. ஆமென். இனி நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எப்படி தாவீது அவ்வளோ பெரிய ராஜா, ஒரு சின்ன மனுஷன் சொன்ன சாதாரண ஒரு சின்ன தீர்க்கதரிசி, நாத்தான் தீர்க்கதரிசி வார்த்தைக்கு எவ்வளோ கனம் பண்ணி கர்த்தர் நம்மளை எப்படி வான் பண்ணுறாரு. அதன் தவிர வேதம் இப்போ பார்த்தோம் இல்லையா, உரியா சங்கதியை தவிர தான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒரு தவறு செய்யலை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் வாலிபனாகிய நான் என் வாழ்க்கையை வெற்றியை பார்க்கணும்னா இந்த தாவீதை போல தன் தவறுகளை உணர்ந்து நான் கீழ்ப்படிந்து ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வேன். 2வது தாவீதை குறித்து பாருங்கள், முடிச்சிருவோம். 2வது, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தாவீதுக்குள்ள இருந்த 2வது நல்ல முக்கியமான குணாதிசயம். ஆமென். சங்கீதம் 34:1 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். பாருங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். நல்லா இருக்கும் போது துதிக்கிறது அல்ல, நாம் எதிர்பார்க்கிற தேவைகள் சந்திக்கப்படும் போது துதிக்கிறது அல்ல, நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளோடு குதூகலமாக சபைக்குள்ளே வரும்போது மாத்திரம் துதிப்பதல்ல, எந்த நிலையிலும். என்ன தாவீது அந்த சங்கீதத்தை எப்படி எழுதியிருக்கிறான்னு நமக்கு தெரியும். எல்லா பக்கமும் நெருக்கங்கள். ஆமென். சவுலால பிரச்சனை, அப்சலோம் தம் குடும்பத்தால், தன் பிள்ளையால பிரச்சனை, நாலாபுரமும் பிரச்சனைகள் மத்தியிலும் அவன் சொல்றான், நான் கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், கர்த்தரை எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும். அப்படி என்றால் 2வது தாவீதுடைய வெற்றியின் ரகசியம், தன் துதியினால் கர்த்தரை கனம் பண்ணுகிறான். சொல்லுங்க, துதியினால யாரை கனம் பண்ணுகிறான்? கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அப்ப இந்த நாட்களிலே நாம் துதித்து துதித்து அவரை கனம் பண்ணணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். என்ன வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் சங்கீதங்களை தாவீது எப்படி பாடுகிறானாம்? இன்பமாய் பாடுகிறான். இன்பமாய் பாடுறானா, துன்பமாய் பாடுறானா? நீங்களும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சபைக்கு அடுத்த காரியங்களிலே நீங்கள் எங்க இருந்தாலும் அவரை இன்பமாய் துதிக்கணும். ஹல்லேலூயா. என கர்த்தருடைய நாமத்தை பாட்டினாலே துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்தணும். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் கர்த்தர் வருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். விளங்குது சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நேற்றைக்கு நான் சொன்னேன், துதியினால நீங்கள் துதிக்கிற பொழுதுதான் அங்கு மகிமை, கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். துதிக்கும் பொழுதுதான் எதிரிகள் தங்களுக்குள்ள வெற்றுண்டு விழுவார்கள். துதிக்கிற இடத்துல தான் ஆமென் தேவ பிரசன்னம் இறங்கி வரும், மகிமை இறங்கி வரும், எதிரிகள் தங்களுக்குள்ளே வெற்றுண்டு விழுவார்கள். துதிக்கிற பொழுதுதான் ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிறைச்சாலைகள் அசைக்கப்படும்.
எவ்வளவு பெரிய கட்டுகளாக இருந்தாலும் என்ன, பவுலும் சீலாவும் துதிக்கும் போது சிறைகள் அசைந்தது. நான் சொல்றேன், நீங்கள் இங்க துதிக்க துதிக்க ஆதம்பாக்கத்தை கட்டி வைத்திருக்கிற சிறைகள் அசைக்கப்படும். கர்த்தர் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தை குறித்து நான் ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். அதோட முடிக்க விரும்புகிறேன். அந்த குடும்பம் நல்ல துதிக்கிற குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தது. கணவன் ரட்சிக்கப்படலை சரியா. ஒரு கல்லூரி முதல்வர் சொன்னான்னு கேள்விப்பட்டு ஒரு மந்திரவாதியை வச்சு தான் அந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணுவது உண்டு. கேரளாவிலேருந்து மந்திரவாதியை கொண்டு வந்து வருஷம் மந்திரத்தை ஓதி மந்திரத்தை கேட்டு அந்த காலேஜ் அவர் சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண காலேஜ் அட்மிஷன் ஓஹோன்னு போகுதான். இதை இவருக்கு சொல்ல, அவர் ஃப்ரெண்டு, இவரும் பணக்காரன் அவரும் பணக்காரன் தான். நீ இவர்கிட்ட கையை நீட்டு, உனக்கு எதிர்காலத்தை குறித்து உன் பிஸ்னஸை குறித்து நல்லா சொல்லுவாருன்னு சொல்ல இவனும் ஆசைப்பட்டு இருந்தாலும் கையை நீட்ட அந்த மந்திரவாதி எந்த ஆளை பார்த்து இவன் கையில் போட்டிருக்கிற செயின் மோதிரத்தை பார்த்துட்டு வெயிட்டாக இருப்பான் இருக்குன்ட்டு ஒரு வார்த்தையை தூக்கி போட்ட அந்த பாரு. ஆமாம், உன் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாளா? அழகாத்தான் இருப்பா. யாருக்குத்தான் யார் மனைவி அழகு இல்லை, அழகாக இருப்பா. அவள் ஏற்கனவே இவர் திருமணம் பண்ணி ஒரு பிள்ளையோடு கூட இருக்கும்போது அவருடைய ஒய்ஃபு இறந்துட்டாங்க வியாதியில். ரெண்டாவது ஆசையாக கட்டி வச்சுக்கிற மனைவி, அவராகவே தெரிந்து கொண்டார். அந்த மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இப்போ மனைவி உன்னை விட்டு ஓடி போயிடுவா, உன் காலமெல்லாம் நீ கவலைப்பட்டு சாக போகிற அப்படின்னு ஒன்று இந்த ஆளுக்கு ஒரே பயம். ஐயா நான் என்ன செய்யட்டும்? மனைவியினுடைய கூந்தலை ஒரு பகுதியை கட் பண்ணி கொண்டு வா, மந்திரம் செஞ்சு தர்றேன், அதை கொண்டு போய் வீட்டில் சென்டரில் வை, அதுக்கப்புறம் ஓடி போக மாட்டா. இதுக்கு என்னையா பரிகாரம் செய்யணும்? எத்தனை ஆயிரங்கள் வேணும், எத்தனை ஆயிரம் வேணாலும் தர்றையா. என் மனைவி என் கூட இருக்கணும். ஏற்கனவே நான் ஒரு பாதிக்கப்பட்டவன், அந்த மனுஷன் அவ்வளோவா ரசிக்கப்படலை. ஆனால் இந்த சகோதரனுடைய மனைவி பிள்ளைங்க கர்த்தருக்காய் வாழ்கிறவர்கள். ஆமென். சபைக்கு தூணாக இருக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் வாயில் துதியின் சத்தம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஜெபிக்கிற குடும்பம். ஓடி போய் மனைவிட்ட இந்த ஆள் சொல்ல, ஏங்க யாக்கோப்புக்கு விரோதமாய், மந்திரமில்லை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யலாமான்னு சொன்னாலும் இவர் கேட்கல, செஞ்சு கொண்டு வந்து வச்சிட்டாரு. அந்த நாளிலே அந்த வீட்டுக்கு நான் போகிறேன். ஏன்னா நடந்த சம்பவம், நான் நடத்தின சபையில் ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். உள்ளே போனால் அலங்காரமாக இருக்கிற அந்த குடும்பம் அலங்கோலமாக இருக்குது. என்னென்ன நிலைமையெல்லாம் சொல்கிறாங்க, பாஸ்டர் இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு. அதை கண்ணால் பார்த்தேன். நான் சொன்னேன், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிற எத்தனை எலுமிச்சம்பழத்தை வீணாக்கிறாதீங்க. நான் தள்ளி விட்டு எரித்து எலுமிச்சம்பழத்தெல்லாம் எடுத்து ஜூஸை போட்டு குடிங்க, நான் குடிச்சிட்டு தெம்பாக போகிறேன் அப்படின்னு. ஏன்னா அந்த குடும்பம் துதிக்கிற குடும்பம். துதிக்க நடந்த சம்பவத்தை உள்ள சொல்கிறேன். நாளாக அப்போ தான் அந்த பாட்டை நான் எழுதினேன். ஆள பிறந்தவன் நீதானே அடிமையாகலாமா, சாத்தானை ஜெயித்திடவே மறுபடியும் பிறந்து விட்டு என்று பாடல் எழுத வைத்தார். ஆமென். நாட்கள் கடந்தது. எந்த மந்திரவாதி உன் மனைவி ஓடி போயிடுவா, நீ செத்துருவேன்னு சொன்னானோ அந்த மந்திரவாதி செத்துட்டான் வயிற்று வழியில். எந்த மந்திரவாதியை பார்த்து நீ கை நீட்டி நீ பாரு நல்ல காலம் உனக்கு என்னைய மாதிரி உனக்கு வரும்னு சொன்னானோ அந்த மனுஷன் விபத்தில் செத்து போயிட்டான். இந்த குடும்பம் இன்றைக்கு வரை உயிரோடு கூட இருக்கிறாங்க. துதிதாயா, கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க. துதிக்கிறவனுக்கு மேன்மை உண்டு, ஜெபிக்கிறவனுக்கு மேன்மை உண்டு. மூன்றாவது, தாவீதுடைய வெற்றியின் ரகசியம் தேவ சித்தத்தின்படி செய்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் காலையில் கூட நான் சொன்னேன், தேவ சித்தத்தின்படி தாவீது செய்தான். என்ன செய்கிறான்? தண்டை பின்தொடரவா, அதை பிடித்துக் கொள்வேனா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ உங்கள் வாலிப நாட்களில் மாம்சமும் மனது விரும்புவதை செய்திடக்கூடாது. பெரியவர்களாக இருக்கிறீங்க, எந்த காரியம் பண்ணாலும் சித்தத்தை அறிந்து செய்யணும். சித்தத்தை அறிந்து, சத்தத்தை கேட்டு சித்தத்தை அறிந்து செய்யணும். உங்களுக்கு தெரியலையா? காலையில் சொன்னோம் பார்த்தீங்களா, 7 இடத்துல போய் சாமுவேல் கேட்டதை போல் உங்கள் பரிசுத்தவானாகிய உங்கள் போதகட்ட வந்து கேட்கணும். எந்த தொழிலாக இருக்கட்டும், உங்கள் திருமணத்துக்கு அடுத்த காரியத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னரை கவனமாக சூஸ் பண்ணணும். உங்கள் பெரியவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், தாய் தகப்பன்ட்ட ஒப்பு கொடுக்கணும், சபை போதகட்ட ஒப்பு கொடுக்கணும். உங்கள் மாம்சமும் மனதை விரும்புவதை செய்திடக்கூட வெளியில் பார்ப்பதற்கு அப்படி சொல்லி பார்த்தா இருக்கும். ஆமேன். அதில் போய் எத்தனை பேர் மாட்டி இன்றைக்கி முழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் சித்தம். ஆமேன். அப்போ தாவீது வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அவன் செய்த மூன்றாவது நல்ல ஒரு காரியம் என்னது? தேவ சித்தத்தின்படி. அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்வு எப்படி இருக்கணும், ஒரு எதிர்காலம் எப்படி இருக்கணும், உங்கள் லைஃப் பார்ட்னர் எப்படி இருக்கணும்? தேவ சித்தத்தின்படி அமைகிற பார்ட்னர் இருக்கணும். அது நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் சபையின் போதகர், உங்கள் தாய் தகப்பன் மூலமாக வரக்கூடியதாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 3 காரியம் தாவீதுக்குள்ள இருந்தது. தாவீதினுடைய குடும்பம்
வெற்றியை கண்டது. சவுலுக்குள் இருந்த 3 காரியம், பொறாமை, பொறுமையின்மை, கீழ்ப்படியாமை, அவள் வாழ்க்கையில் வீழ்ச்சியை கண்டது. நாம் சவுலை போல அல்ல, தாவீதை போல வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாமும் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படிவோம். தேவனை துதியினால் மகிமைப்படுத்துவோம். எந்த இடத்திலும் அவர் துதிக்க வைக்கப்படக்கூடாது. இப்போ இருக்க வாலிப பிள்ளைகள்லாம் கையை தட்டி பாடுகணும்னா அவ்வளவு யோசிக்கிறோம். நம்ம தட்டுற கையை நமக்கே கேட்க மாட்டேங்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா துதிக்கணும். 3வது, தெய்வ சித்தத்தின்படி செய்யணும். உங்கள் வாழ்வு வெற்றி உள்ள வாழ்வாக இருக்கும். எளிமையில் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிருபை, 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 கிருபை. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாம் இருப்போமே. இந்த சென்னையை சுத்தி சுத்தி சுதந்தரிப்போமே. இது எழுப்புதலின், இது யோசுவாவின். நல்ல கைத்தட்டி 1 2 3 4. என்ன காடு? குட். வாசிங்க நல்லா கைத்தட்டி உற்சாகமா. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி. நாமெல்லாம் யோசுவாக்கள், தேவனை துதிக்க பிறந்தவர்கள். எக்காலம் ஊதி ஆரவார துதியோடு துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கும் தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. பலம் கொண்டு திடமனதாய் இந்த சென்னையை சுத்தி சுத்தி, பலம் கொண்டு திடமனதாய் இந்த பாரதத்தை சுத்தி சுத்தி, எழுப்புதலின் நேரம் அல்லோ, யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடு இரத்தத்தோடு நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானின் ராஜ்யத்தை, வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே. சாத்தானை ஓட ஓட எழுப்புதலின் நேரம். நல்ல கைத்தட்டி தான் பாடுவோமே. நிச்சயமாய் இந்த சபையில் இருக்கிற வாலிபர்கள் மூலமா எழுப்புதல், ஒவ்வொரு பெரியவர்கள் மூலமா எழுப்புதல். உங்களை கர்த்தர் யோசுவாக்களாக பயன்படுத்துவார். நல்ல கையை தட்டி வாயை தந்து துதிங்க. தாவீது துதியினால் கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஆமென். தன் தவறுகளை உணர்ந்து கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிற பொழுது அதை உணர்ந்து கீழ்ப்படியணும். தேவ சித்தத்தை செய்கிறவனாய் காணப்பட்டான். உங்க குடும்பத்தின் மூலமாய், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையின் மூலமாய், உங்களுடைய வேலை சில ஸ்தலங்களிலே, நீங்கள் படிக்கிற கல்லூரியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக மாறணும். ஓரா காதாலா காபா காதாலா ரீபா காபா காதாலா ஆலமல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, நம்முடைய காலம் அல்லோ. இது உன்னுடைய நேரம் அல்லோ. இது நம்முடைய. நல்ல கரங்களை தட்டி ஆவில் நிரம்பி நல்ல அந்நிய பாசையில நல்ல சத்தத்தை உயர்த்தி நல்ல அபிஷேகத்தோடு, நல்ல அபிஷேகத்தோடு. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. ஆமென். தாவீது சொன்னா, நான் கர்த்தரை எக்காலத்தை துதிப்பேன். எந்த நிலையில நீங்க துதிக்க கற்றுக்கொள்ளணும். இப்படி துதிக்கிற துதியின் அபிஷேகத்தால் கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். நல்ல 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 யாருக்கெல்லாம் அந்த துதியின் அபிஷேகம் வேணும், ஆண்டவர் என்னை ஒரு விசை இந்த துதியின் அபிஷேகத்தை நிரப்பும். நல்ல வாயை திறந்து கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வார்கள். தாவீதின் வெற்றியின் ரகசியம் முதலாம் ஆமென் நீங்க புரிந்து கொள்ளணும். மிக தேவையானது துதி, துதி, துதி. ஓ ராகா தா லா ராபா காபா காபா காபா. ஜனங்களுக்குள்ளே, பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா பயம் விலகட்டும், எல்லா அடிமைத்தனங்கள் நீங்கட்டும், எல்லா அவிசுவாசங்கள் மறையட்டும். ஆண்டவரே, இப்பொரு துதியினால் நம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, துதியினாலே நிரப்புவீராக. துதிக்கிற பொழுது மகிமை, மகிமை, மகிமை சபைக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, தனிப்பட்ட நபர்களுக்குள்ளே இறங்கி வரட்டும். சிறைச்சாலைகள் அசைக்கப்படட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி, தகப்பனே மக்கு நன்றி. நெடுநாள் நடந்த யுத்தத்தில் தாவீது விருத்தி அடைந்தது போல நாங்கள் எங்கள் வாழ்க்கையில்
தனிப்பட்ட வாழ்வில், குடும்பங்களுக்கு அடுத்த காரியத்தில், வேலைக்கடுத்த காரியத்தில் அநேக போட்டி பொறாமைகள், அநேக காம்படிஷன் உண்டப்பா தேசத்தில். ஆனால் கர்த்தரை அறிந்தவங்களுக்கும் அறியாதவர்களுக்கும் வித்தியாசத்தை காட்ட மாட முடியுமானால் இன்றைக்கி வந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்விலும் கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் அற்புதங்களை செய்ய தொடங்கிட்டீங்க. 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய, இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது நம்முடைய காலமல்லோ. தேவ பிள்ளைகளே, தாவீதினுடைய குடும்பம் வர 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 தாவீது பலத்தான். சவுளுடைய குடும்பத்தாரும் வர வர பலகீனப்பட்டு போனாங்க. 2 குடும்பத்தை, இந்த 2 நபரை இந்த நாளிலே முன் உதாரணமாக உங்களுக்கு முன்பாக வைத்து அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசினார். சவுலினுடைய பலகீனம், சவுல் பலகீனப்பட்டு போனதற்கு காரணம் அதையும் கர்த்தர் பேசினார். தாவீது பலப்பட்டதற்குரிய காரியத்தையும் தேவதாசன் மூலமாக கர்த்தர் பேசினார். எனவே வலது கரத்தை உயர்த்தி, நான் சவுலை போல இல்லப்பா, நான் தாவீதை போல ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் ஆண்டவரே தவறுகளை உணர்ந்து ஒப்புரமாகுகிறவனாகவும், ஆண்டவரே தாவீதை போல எப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறவனாகவும், தாவீதை போல கர்த்தருக்கு சித்தமானதை செய்கிறவனாகவும் இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னை அர்ப்பணிக்கிறேன். சிறு பிள்ளைகள், பெரியவங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாரும் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அர்ப்பணித்தமுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆட்கொண்டு மேற்கொண்டு நடத்தி அருளுவீராக. தெய்வ சமூகம், தெய்வ பிரசன்னம் கூட இருக்கட்டும். உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசு ரட்சகருடைய நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென்.